பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பயத்தை நீக்கி அதிகாரத்தை கொடுக்கிறார் என்கிற ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்காக யாத்திராகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றான். அவன் கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றான். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலக்கி ஓடினான் என்று வாசிக்கிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக போவதற்கு முன்பதாக, இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு முன்பதாக தேவன் மோசேக்கு அடையாளத்தை காண்பிக்கிறார். அந்த அடையாளத்திலே ஒன்றுதான் இந்த கோல் சர்ப்பமாக மாறுகிற ஒன்று. ஆண்டவர் சொல்கிறார், உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடு. போட்ட உடனே அது பாம்பாக மாறிவிட்டது. ஆண்டவர் ஏன் இந்த கோலை வேற எந்த ஜந்துவாக மாற்றாதபடிக்கு சர்ப்பமாக பாம்பாக மாற்றினார் என்றால், பாம்பு என்பது எல்லாருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஒரு பழமொழியை சொல்லுவார்கள், பாம்பை கண்டால் படை நடுங்கும் என்று சொல்வார்கள். எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு ஜந்துகளில் முக்கியமானது இந்த பாம்பு. மோசேயும் அதே போலதான் பாம்பை கண்டவுடனே அவன் விலகி ஓடி விடுகிறவனா இருக்கிறான். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பயப்படாது, அது உன்னுடைய கையில் இருக்கிறது, நீ போய் அதனுடைய வாளை பிடி என்று சொல்லுகிறார். அடுத்தடுத்த வசனங்களிலே அவன் வாளை பிடித்த உடனே அது மறுபடியும் அது கோலாக மாறிவிட்டது. இப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறாரு, எதை கண்டு நீ பயந்தாயோ அது இப்பொழுது உன்னுடைய கையில் இருக்கிறது, நீ தைரியமாக பார்வோனை சந்தி என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார். அநேக பயத்துக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. அது சின்ன சின்ன காரியங்கள் கூட இருக்கலாம், அல்லது பெரிய காரியங்களா இருக்கும். நாம் அதற்கு பயப்படுகிறவர்களா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயத்துக்குரியதை உன்னுடைய கையில எடு, அது பயமற்றதாக நான் மாற்றுகிறவனா இருக்கிறேன். பயத்துக்குரிய ஒன்றே தேவன் மாற்றக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். இந்த பாம்பு எகிப்தியருடைய தெய்வங்களாக இருந்தது. இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அதனுடைய வல்லமையை அடக்கக்கூடிய காரியத்தை உன்னுடைய கையிலே நான் கொடுத்திருக்கிறேன். ஆம் அருமையானவர்களே, இந்த பயத்தை மட்டும் ஆண்டவர் நீக்கவில்லை, மாறாக எதை பயந்தார்களோ அதனுடைய வல்லமையையும் கர்த்தர் மோசேயினுடைய கையிலே கொடுக்கிறார். எந்த காரியத்திற்காக நீங்கள் அதிகமாய் பயப்படுகிறீர்களோ அந்த பயப்படுகிற காரியத்தின் மேலே ஒரு அதிகாரத்தையும், அந்த அதிகாரத்தின் மேல் இருக்கிற வல்லமையும் கர்த்தர் உங்கள் கையிலே கொடுப்பார். நிச்சயமாகவே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். இனி நீங்கள் பயப்படாதபடிக்கு கர்த்தருக்குள்ளே முன்னேறுவீர்கள். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறபடினாலே எடுத்து பயன்படுத்துங்கள், பயத்தை நீக்குங்கள், வெற்றியடையுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.